எல்லோருக்கும் வணக்கம். நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோவும் சரி, நம்ம கோழி வளர்ப்பும் சரி நல்ல முறையில் போயிட்டுருக்குங்க. ரொம்ப ஆதரவு கொடுத்துட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வீடியோ டைமுக்கு போட முடியல, நம்மளால் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியல. அதுக்கு சாரி சொல்லிக்கிறீங்க. காரணம் என்னென்னா, பிள்ளைங்களை கூட்டு வெளியூர் போகிற வேலை, ஃபங்க்ஷனு, அப்புறம் சுற்றி பார்க்குற வேலை எல்லாமே முடிஞ்சுது. அடுத்து நம்ம எப்படியாவது நம்ம இதில் வீடியோவுக்கு கான்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாச்சு. அதனால் உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. வீடியோவோட டாபிக் என்னென்னா, கோழி கூண்டு பயன்படுத்தியாச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அடுத்த கேள்வி என்னென்னா, அக்கா நீங்கள் தான் முன்னாடியே கோழி கூண்டு வாங்கிட்டீங்கல்ல, ஏன் புதுசாக இப்போ பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி வரும். அதுக்கு ஃபஸ்ட்லேயே பதில் சொல்லிடுறேன். என்னென்னா, நம்ம கோழி கூண்டு வாங்கி நல்லா ஒரு 2 மாதம் 3 மாதம் இதில் நல்லாவே பெனிஃபிட் வந்துச்சுன்னு சொல்லி நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். இந்த கூண்டுக்கு நிறையா பேர் ஃபோன் பண்ணி எப்படி செட் ஆகுதா, என்ன 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 ஓகேவா, இவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்கியிருக்கீங்களே, எவ்வளோ ஆகுது, யார்கிட்ட வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி பல பேர் நிறைய கமெண்டில் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆனால் நல்லாவே செட் ஆச்சுங்க. நல்லா தான் போயிட்டு இருந்து ஒரு 2லேருந்து 2.5 மாதம் வரைக்கும் இதில் குஞ்சுகளை போட்டு நல்லாவே வருமானம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நம்மளோட கோழி ப்ளஸ்ஸு அந்த செட்டோட அமைப்பு எல்லாமே தப்பாக இருக்கிறதுனால, கோழி அதில் அடையிறதுனால அந்த எச்சம்லாம் அதில் போட்டு இந்த குஞ்சுகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டு நோய் வந்துச்சு. ஒரு காரணம். அடுத்து என்ன காரணம், சரி கூண்டை வெளியே எடுத்து நம்ம வேறு மாதிரி சேஃப்டி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கூண்டை எடுத்து வெளியே வேறு இடத்துல வச்சா என்ன ஆகுது, இந்த தலையை கொத்தி வெளியே சாப்பிடுது பார்த்தீங்களா, அந்த தலையை கட் பண்ணி அப்படியே கீரிப்பில் எடுத்துகிட்டு போயிடுது. இல்லை நைட்டு எலி கடிச்சு உள்ளே போய், ஏன்னா நம்ம அந்த கோழிக்கு கேப் நிறையா இருக்குங்க அந்த இதில் எலி போய் கடிச்சு போட்டு போய் நிறையா கோழி குஞ்சு செத்து போச்சுங்க. நிறைய வீடியோலையும் எடுத்து போட்டேன். அதுக்கப்புறம் என்ன முடிவு பண்ணோன்னா, இந்த கூண்டுக்குன்னே ஒரு கூண்டு ரெடி பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. சரி, இந்த கூண்டுக்கு ஒரு கூண்டு ரெடி பண்ணிங்கன்னா இந்த கூண்டு வேஸ்ட்டு தானான்னு கேட்டிங்கன்னா, வேஸ்ட்டு இல்லைங்க, நல்ல யூசேஜ் தாங்க. அந்த கூண்டுக்கு ஒரு கூண்டுனா மேலே செட்டப் மாற்றி கோழி அதாவது கோழி மற்ற கோழியை போய் எச்சம் போடாத அளவுக்கும், அதாவது நம்ம ஏற்கனவே நினச்ச மாதிரி பாம்பு, பூனை, எலி, கீரிப்பில் 3மே போகாத அளவுக்கு நம்ம செட்டப்பை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த கூண்டை யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஓரங்கட்டி போட்டிருந்தோம். நம்மளும் மாடியில் செட் போடுறோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அந்த செட்டு இதுக்காக போடுற செட்டு தான். மாடியில் தான் செட்டப் பண்ணிகிட்ருக்கோம். இதில் ஹீட்டு வராதா, அடுத்தடுத்து பிரச்சனை வராதான்னு கேட்டிங்கன்னா, அதுக்கேற்றாப்புல நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் செட்டு கிளியர் ஆகலை. நான் இப்படி காக்காவோ பூனையோ கொண்டு போகிறக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. ஃபுல்லாகவே கோழி குஞ்சு எல்லாமே எந்த கூண்டில் வச்சு நம்ம பாதுகாத்தாலும் இந்த கூண்டோட அமைப்பு மாதிரி நமக்கு செட் ஆகலை. ஏதோ 10 குஞ்சு விட்டால் 8 குஞ்சாவது காப்பாற்றுறோம். ஆனால் கோழியோட விட்டால் அதை கூட காப்பாற்ற முடியல. என்னதான் ரிஸ்க் எடுத்தாலும் எனக்கு இந்த கூண்டு மாதிரி எதுவுமே பெனிஃபிட்டாக இல்லை. இந்த கூண்டை பாதுகாக்கிறக்கே ஒரு கூண்டு, அதாவது கூண்டு செட்டப், அதாவது செட் எனக்கு ஞாபகம் இருந்த வரைக்கும் ஒரு 4லேருந்து 5 மாதம் வரை இந்த கூண்டு வேஸ்ட்டாக தான் போட்டிருந்தோம். என்ன பண்ணுறதுனே தெரியாத அளவுக்கு ஆகிப்போச்சு. இதில் போட்டாலும் ஃபெயிலியர் ஆகுது, இதை கலட்டி வேறு இடத்துல வச்சாலும் செட் ஆகலை. இப்போ மாடியில் நம்ம வீடு ஒழுகுறதுனால செட்டு போட்டுடலாம் அப்படின்னு முடிவோம். இதுக்கும் செட்டப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து எங்கள் வீட்டில் போட்டுக்கிட்டு இருக்கறனால கொஞ்சம் லேட் ஆகி போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போ உடனே நீ செட்டெல்லாம் போட்டு முடிக்கலையே, அதுக்குள்ளே எதுக்கு கூண்டை மாற்றுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, திருப்பி அடுத்தடுத்து ஏதாவது ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது. நம்ம எப்படி சுற்றி அடைக்க தான் போகிறாங்க. ஓரளவுக்கு நமக்கு கண்ணு கட்டாத இடத்துல தானே வைக்கிறோம். காக்கா ஓரளவுக்கு இப்போ தொல்லை இல்லைங்க. வச்சே ஒரு 3-4 நாள் ஆயிடுச்சு. தொல்லை இல்லை. எலியுமே இன்னும் பார்க்கல போல், கீரிப்பிலையும் இன்னும் பார்க்கல, பூனையும் பார்க்கல அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் லைட்டு பகலில் நாங்கள் போய் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நல்லாவே இருக்குது. ஆனால் ஹீட்டு கொஞ்சம் வரதான் செய்யுது. அதுக்கு ஓலை தடுக்கு ஏதாவது மாற்றி இது பண்ணணும். இந்த கூண்டோட பயன்பாடை நான் சொல்லிடுறேன். இந்த கூண்டில் என்னென்னா, நமக்கு வேலை ரொம்ப கம்மிங்க. ஒரு 2 மாதம் வரைக்கும் இந்த கூண்டில் நம்ம வளர்த்துடலாம். ஒரு நாள் குஞ்சிலேருந்தே வளர்த்துடலாமா? ஏன்னா பழைய வீடியோ நிறைய பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க இருப்பீங்க. அதனால் தெளிவாக சொல்லிடுறேன். ஒரு நாள் குஞ்சிலேருந்து நான் இதுக்குள்ளே போட முடியாது. போடலாம் சொல்லி தான் கொடுத்தாங்க. ஆனால் இந்த தலையை விட்டு வருதுக்கு இல்லையா, அதுக்கு வெளியே அது வந்துடுது. அதனால் நான் ஒரு நாள் குஞ்செலாம் ஹீட்டுக்கு தாங்க மாட்டேங்குது, இல்லைன்னா ப்ளூடிங்க்கு ஏதாவது லைட்டு போடுற மாதிரி இருக்கும். அதனால் நான் என்ன செஞ்சேன்னா, ஒரு 20 நாள் வரைக்கும் ப்ளூடிங்கில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அதில் பெருசாக தெரியும் இல்லையா, அந்த குஞ்சுகளை கொண்டு நான் இதில் செட் பண்ணி அடுத்தடுத்த பார்ட்டிஷனுக்கு மாற்றிக்கிட்டே இருக்கேன். இப்போ பெருசாக இருக்கிறதெல்லாம் ஒரு பக்கமாகவும் சிறுசாக இருக்கிறதெல்லாம் ஒரு பக்கமும் மாற்றி இதெல்லாம் நல்லாவே பெருசாகிடுச்சுங்க. பாருங்கள், இதை விட்டால் கூட எங்கள் வீட்டில் கீரிப்பில் பிடிச்சிட்டு போகுது.
இது 2 மாதம் இருக்குங்க. நம்ம வந்து சரியாக பராமரிப்பு இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வளர்த்ததுனால வெளியே விட பாதி கிரிப்பில் பிடிக்கிறதுலாம் 50 குஞ்சு இருந்து 10 குஞ்சு தான் மிச்சம் இருக்குது. நீங்கள் நம்புவீங்களா நம்பலையான்னு தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். வேறு கூண்டில் வச்சு வெளியே விடாமல் அதை அடைச்சி வச்சு தீவனம் தண்ணி எல்லாமே அந்த எச்சத்துலலாம் உழப்பி எதுவுமே செட் ஆகலை. இப்போ ஒரு மிச்சமே ஒரு 18 20 குஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். இந்த மாதிரி குஞ்சுகளை என்ன ரேட்டுக்கு கொடுக்கலான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. சேவல் போட்ட தெரிஞ்ச உடனே நாங்கள் வந்து ஒரு 500 ரேட்டுக்கு, அதாவது சேவல் 200 300 குஞ்சு ரேட்டு போட்டு இந்த பெரிய குஞ்சுகளை வந்து 500 ரேட்டுக்கு சேல் பண்ணலாம். நீங்கள் சேல் பண்ணுறீங்களான்னு அடுத்த கேள்வி வரும். யாராவது பக்கத்தில் இருந்து யாரும் வேணும்னா இந்த குஞ்சை நீங்கள் வாங்கிக்கலாம். 500 போட்ட குஞ்சு சேவல் அப்படின்னு சொல்லி ஒரு 10 செட்டு கொடுக்குற அளவுக்கு இருக்குது. அதாவது 10 ஜோடி கொடுக்குற அளவுக்கு இருக்குது. அதாவது 20 கோழி குஞ்சு இருக்குது. அதை வந்து நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம். அடுத்து நமக்கு உங்களுக்கு தேவைதானு கேட்டால் தேவைதாங்க. வாங்கினது போக மிச்சத்தை நம்ம வளர்க்க ரெடி. அடுத்தடுத்து ப்ளூடிங்கில் கோழி குஞ்சு இருக்குது. இன்குபேட்டர்லேயும் கோழி குஞ்சு இருக்குது. கோழி முட்டை வச்சுருக்கோம். கோழிலேயும் அடை வச்சுருக்கோம். அடுத்தடுத்து நமக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. கோழியுமே நான் வெளியே வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்னு வீடியோவில் சொல்லியிருந்தேன். நம்ம கோழிகளுமே கொஞ்சம் இந்த நல்லாவே பெருசாகிடுச்சு. இந்த செட்டப்பை எப்படி மாற்றலான்னு பார்க்குறேன். ஒரு 10 நாளுக்கு கொஞ்சம் தெளிவாக தீவனம் போட்டுட்டு நான் இதுக்கு வந்து பெரிய கூண்டு ஒன்று செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு 10 நாள் வெளியே பழக்கிறதுக்குமே வந்து உடனே கொண்டு போய் விட்டுட்டோன்னா அது வந்து காம்பவுண்டை தாண்டியோ இல்லை வெளியே எங்கிட்டோ விரட்டுனா எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தத்தளிச்சிருங்க. இதுக்கு ஒரு 10 நாள் ட்ரைனிங் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னு நினச்சிக்கோங்க. இந்த குஞ்சுகளை நான் 10 நாள் வெளி கூண்டில் அடைச்சி வச்சு ட்ரைனிங் கொடுத்து அப்புறம் கூண்டுக்குள்ளே போய் அடைக்க விட்டோம்னா கூண்டுக்குள்ளே செட் ஆயிருங்க. இதுதான் என்னோட ஐடியாவும் என்னோட மூமுடுன்னே சொல்லலாம். இந்த கூண்டு வந்து வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்களா, நல்ல முறையில், அதாவது எந்த கீரியோ பாம்போ இல்லை வேறு கோழிகளை வளர்க்காத இடத்துல யாருக்காவது செட்டப் வேணும்னு சொன்னீங்கன்னா காசை பார்க்காம வாங்குறவங்க வாங்குங்க. ஏன்னா நான் வாங்கியே வந்து 1 வருஷத்துக்கு மேலாச்சு. அப்போவே 17,500 வந்துச்சு. நம்ம வீட்டுக்கு வந்து சேர்றதோடு சேர்த்து 17,500 வந்துச்சு. ரொம்ப அதாவது வெளி வேலைக்கு போகிறோம், நமக்கு வந்து பக்கத்துலேயே இருந்து பார்க்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செட்டப் இந்த கோழி குஞ்சையும் ஒரு செட்டப்பு முட்டை இடுற கோழி போட்டுட்டு போனால் கூட உங்களுக்கு வந்து முட்டையுமே அதில் வந்து ட்ரேயில் அப்படியே வலிக்கிட்டு வந்து விழுகிற மாதிரிலாம் செட்டப் பண்ணி கொடுக்குறாங்க. அப்படி பண்ணிக்கலாங்க. சரி வசதி இல்லை, நான் வந்து சின்ன முறையில் கூண்டு வாங்கி வளர்த்துக்கிறேன்னா அதுவே உங்களுக்கு போதுங்க. கொஞ்சமாக வளர்க்குறவங்க நம்ம பெரிய லெவலில் பிளான் பண்ணுறதுனால தான் இந்த அளவுக்கு வந்து செட்டப் பண்ண வேண்டியிருக்கு. இன்னொன்று நாங்கள் வேறு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கனாலையும் ரொம்ப வந்து இதில் வந்து தண்ணி தீவனம் அப்படின்னு இன்னொரு பெரிய அதில் வந்து நல்ல விஷயம் என்னன்னு சொன்னால், நம்ம கோழி குஞ்சுகளுக்கு வந்து மருந்து ஊற்றணும்னு வச்சுக்கோங்களேன். அதில் மேலே வந்து செட்டப் வச்சுருக்காங்க இல்லையா, அதிலே மருந்தை கலக்கி விட்டோன்னா தண்ணியிலே குடிச்சிரும். வேறு தண்ணி எதுவுமே குடிக்காது. எச்சத்தை வந்து அந்த தீவனத்திலே போடாது. இதுலேயே பாதி நோய் ஸ்ப்ரெட் ஆகிறத நிப்பாட்டிடலாம். அது போக நம்ம மருந்து கலக்கி கொடுக்குறக்கும் நல்லா வசதியாகவே இருக்கும். ரொம்ப வந்து அதை கேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது பாட்டுக்கு அது வளரும் அப்படிங்கிற சொல்லுவாங்க இல்லையா, நாங்கள் எடுத்து விடுவோம் அது பாட்டுக்கு அந்த கோழி குஞ்சு வளர்ந்து பெருசாயிருன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அது வளரக்கூடிய செட்டப்புங்க. அதனால் கூண்டை பயன்படுத்தலான்னே ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம். ஆனால் வந்து வசதியை பார்த்துக்கோங்க அப்படிங்கிறது தான். பாருங்கள், நம்ம சின்னதாக இருந்த கோழி குஞ்சுகள்லாம் பெருசாகிருச்சு. சரி வாங்கணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கக்குள்ளே அடுத்து பெருசாகிருச்சு. இதுவே விடை கண்டிஷன் சொல்லலாம். இது எதுவுமே சேல்ஸ் பண்ணலைங்க. சேவலை மட்டும் விற்றுட்டு பொட்டைக்கோழி அப்படியே நிப்பாட்டிடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா நம்ம பொட்டைக்கோழிலாம் நிறைய செத்து போச்சு, வீடியோவிலே தெரியும். ஒரு 10 பொட்டை ஒரு நாள் தான் இருக்குது. 1 மாத குஞ்சு, ஒரு நாள் குஞ்சு கொடுக்கறத விட 1 மாத குஞ்சியாக கொடுக்கலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்கேங்க. ஏன்னா 1 மாத குஞ்சு வந்து வளர்க்குறது எங்களாலேயே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பாவம் நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு இவங்ககிட்ட போய் வாங்கிட்டு போயிட்டு என்னால் வளர்க்க முடியல அப்படிங்கிறவங்க தயவுசெய்து ஒரு நாள் குஞ்சு ஆர்டர் போடாதீங்க. ஆர்டர்ஸ் வரிசையாக எடுக்கலான் இருக்கேன். கொஞ்சம் 1 மந்த்து டைம் கொடுத்தீங்கன்னா அடுத்த வருஷம் மாதம் வாரத்துக்கு ஒருக்கா வந்து ஆர்டரை வந்து நம்ம வந்து ரன் பண்ணிடலாம் அப்படிங்கிற பிளானில் தான் இருக்கேன். நம்மளதுமே கோழி கொஞ்சம் பெரியச்சுன்னா அடுத்து விற்று தானே ஆகணுங்கிற மாதிரி ஆயிடுது. ஒரு 100 கோழி வரைக்கும் தாய்க்கோழி நம்ம வச்சுக்கிறதுக்கு இடம் இருக்குதுங்க. அதனால் 100 தாய்க்கோழி வச்சுக்கிட்டு அடுத்து வந்து அந்த தாய்க்கோழி விற்பீங்களான்னு கேட்டால் நம்ம வந்து இப்போ நிறைய பேருக்கு கொடுக்க முடியலன்னு சொல்லுது, வருத்தமாகவே இருக்குங்க. தாய்க்கோழியுமே சேல்ஸ் பண்ணலாம். கேட்குறவங்களுக்கு வளர்க்குறவங்களுக்கு இல்லைன்னு சொல்லி கொடுக்காம இல்லைன்னு சொல்லாமல் கோழி கொடுக்கணும் அப்படிங்கிறத என்னோட எண்ணம். நம்ம ஒரு குறிப்பிட்ட கோழியை காட்டி இந்த கோழிலாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் வந்து அவங்க எந்த கோழி வேணும்னு ஆசையாக வாங்கிட்டு போனால் நல்லா தானே இருக்கும். நம்மளே போகிறோம் ஒரு இடத்துக்கு, இந்த கோழி வேணும்னு கேட்டு ஆசைப்பட்டு கேட்போம். நம்மளாம் அப்படி ஆள் தான். எது நல்லா இருக்கோ அதை படுத்து கேட்போம். அவங்க பாவம் வளர்க்குறக்கு வச்சுருப்பாங்க. இருந்தாலும் சரி விலையாகுது காசாகுதுன்னு கொடுக்க தான் செய்வாங்க. இது ஒரு மாதிரி நம்ம 10 கலரில் இருந்துச்சுன்னா நம்ம யோசிக்கவே மாட்டோம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நிறையா கோழிகள் இருக்கும்போது எந்த கோழி கேட்டாலும் நம்ம கொடுக்குற மைண்ட் செட்டுக்கு வந்துடுவோம். அந்த அளவுக்கு நம்ம வந்துடணும்
வளரணும் அப்படிங்கிறது தான் அடுத்தடுத்து கட்டம். என்னை மாதிரியே நீங்களும் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பீங்க என்னோடய வளர்ச்சி எப்படி இருக்குன்ட்டு. வீடியோ போடாததுக்கு சாரிங்க. அடுத்தடுத்து வீடியோஸ் வரும், கொஞ்சம் ஆதரவு கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.